அன்பு பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையே பிரச்சனை தான் அப்படிங்கிறத ஸ்டாக் பெக் அப்படிங்கிற ஒரு உலக பிரசித்தி பெற்ற டாக்டர், அவர் சைக்கியாட்ரிஸ்ட், அவர் சொல்றாரு. அவரோட ஃபர்ஸ்ட் லைனே அதுதான். அவரோட புக்ல ரோட் லெஸ் டிராவல்ட் அப்படின்னு ஒரு அருமையான புத்தகம். அதுல முதல் வாசகமே இதுதான் இருக்கும். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பெயின் அப்படின்னு வரும். ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது விதவிதமாக பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு பல நேரங்கள்ல எல்லாரும் ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னா கூட பிரச்சனை இருக்கா மாதிரி ஒரு கற்பனையில ஏன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதத்துல எல்லாரும் ஹாப்பியா இருக்கணுங்கிறதே ரொம்ப பெரிதளவில் நம்ம விளம்பரம் படுத்துறதுனால கூட காரணமா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பொழுதுமே ஹாப்பியா இருக்கிறது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியங்க. அப்போ முடியாத ஒன்றத்தை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு வீண் வேலை நான் நினைக்கிறேன். நம்மளுடைய சாப்பாட்டுல எப்படி எல்லா சுவையும் நம்ம கலந்து சாப்பிட்றோம், எல்லா சுவையுமே தேவைப்படுது. அத மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில ஒரு நாள்ல வருத்தமா இருப்போம், கோபமா இருப்போம், வெறுப்பு வரும், எல்லா விதமான உணர்வுகள், சந்தோஷமா இருப்போம், அழுவோம், எல்லா விதமான உணர்வுகளும் வரதான் செய்யும். ஆனா இந்த உணர்வுகளை நமக்கு வருது, அது எவ்வளவு நேரம் இருக்கு, நம்ம ஒரு விஷயம் பண்ணும் பொழுது நமக்குள்ள தோன்றுகின்ற உணர்வு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப். அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த உணர்வுனால நமக்கு என்ன அலைகள் வருது, நம்மளுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். மூணாவது ஸ்டெப் என்னன்னா, இந்த உணர்வுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன, இந்த உணர்வு என்ன செய்திகளை எனக்குள்ள சொல்லுது, இல்ல இந்த உணர்வு எதனால எனக்கு ஏற்படுது, அதன் தொடர்பாக இருக்கக்கூடிய இணை உணர்வுகள் என்ன, அடுத்தது இதை எப்படி நான் பாசிட்டிவா கையாளுவது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப திடீர்னு நம்ம படிச்சுட்டே இருக்கோம், அப்போ நமக்கு மார்க்கே வரல, டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நமக்கு நெருங்கிய தோழியோ தோழனோ எப்போ நம்மளோட கம்மி மார்க் வாங்குறவங்க ஜாஸ்தி மார்க் வாங்கிட்டாங்க. இப்போ இதை கேள்விப்படும் போது உடனே என்ன வரும், நிச்சயமாக ஒரு பொறாமை எல்லாரோட மனசுலயும் வரும். சில பேருக்கு வருத்தம் வரும், சில பேருக்கு கோபம் வரும், இந்த மாதிரி பல உணர்வுகள் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் தோணின உடனே நமக்கு சரி நான் பொறாமப்படுறேன், நான் கோவப்படுறேன் அப்படிங்கிறத உண்மையாக நேர்மையாக அதை ஒரு பார்வையாளர்களாக இருந்து பார்க்கணும். அப்பதான் அடுத்தது, சரி அடுத்த ஸ்டெப் என்ன, பொறாமப்படுறேன், ஏன் பொறாமப்படுறேன், நான் அதிக மணி நேரம் ஒர்க் பண்ணேன், நான் இவனை விட எனக்கு நிறைய விஷயம் தெரியும், இவனுக்கு வெற்றிக்கு தகுதி கிடையாது, நான் தான் வெற்றிக்கு தகுதி, இந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம். இல்லை எனக்கு என்ன படித்தாலும் புரிய மாட்டேங்குது, நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், இவன் 4 கொஸ்டின் தான் படிக்கிறான், ஆனால் அதே வந்துடுது, அதை எழுதிடுறான். இல்லாட்டி இவனுக்கு இவங்க பெற்றோர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் நமக்குள்ள எண்ணங்கள் வரும். நம்மளோட ரிசோர்ஸஸ் என்ன, நமக்கு இருக்கிற சப்போர்ட் சிஸ்டம் என்ன, அவனுக்கு இருக்கிற ரிசோர்ஸ் என்ன, அவனுக்கு என்ன சப்போர்ட் சிஸ்டம், அவன் எப்படி இந்த வெற்றியை சாதிச்சான் அப்படிங்கிறதெல்லாம் எண்ணங்கள். அடுத்தது மூணாவது என்னன்னாக்கா, இந்த பொறாமை தான் உணர்வு. ஏன் எனக்கு இந்த பொறாமை வந்தது, என்னால ஒரு கையாலாகத்தனமா நான் நினைக்கிறேன்னா, எனக்குள்ள ஒரு இன்அடிக்குவேட் பற்றாக்குறை எனக்கு இருக்கா, எனக்குள்ள ஒரு பீதி வருதா, எனக்குள்ள ஒரு ஃபியர் இருக்கா, ஒரு பாதுகாப்பு இன்மை இருக்கா, இல்லை எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கா, இல்லை நான் எதுவுமே செய்யாம போயிடுவேனோ ஃபியூச்சர்ல அப்படின்னு தோணுதா, இல்லாட்டி எனக்கு மற்றவங்க எல்லாம் கெட்டு போனோம், அழிஞ்சு போனோம் அப்படின்னு ஒரு தீய எண்ணம் இருக்கா, எதனால நான் இப்படி பொறாமப்படுறேன் அப்படின்னு கேட்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான செய்தி. இதை கேட்டோம்னாலே போறோம், நம்ம மனசு அழகா நம்மளுக்கு வழிகாட்டிட்டோம். உலகத்துல எதுவுமே வழிகாட்ட முடியாத ஒரு இதுல கூட நம்மளோட மனதை நம்ம கவனிச்சோம்னா, அது சொல்றதை கேட்டுட்டோம்னா அது அழகான வழிதான் நமக்கு காட்டும். அப்போ நம்மளுக்கு விடை கிடைச்சிரும், அதுலயே விடை கிடைச்சிரும். அடுத்தது நாலாவது என்ன, நமக்கு வெற்றி வேணும் அப்படின்னா, இப்ப அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதையே செய்ய முடியுமா, இல்ல செய்ய முடியாதா, அவ்வளவுதான். ஸோ அடுத்தது வேணுமா வேண்டாமா, இல்லை வேண்டாம், சரி அவன் பொழைச்சிட்டு போறான், நான் இப்படி இருந்துட்டு போறேன். ஸோ இந்த மாதிரி முடிவெடுப்பதற்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு அழகான ஒரு கதை ஞாபகத்து வருது. ஒரு அரசர் இருந்தார், அவர்கிட்ட 4 அமைச்சர்கள் இருந்தாங்க. அவங்க 4 பேருமே நல்ல திறமையாளர்கள். ஸோ இப்போ அரசருக்கு ஒரு முதல் அமைச்சர் இவங்களுக்குள்ள ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு சவால். ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்க 4 பேரும் போயிட்டு வாங்க, இன்னைக்கு நாளைக்கு ஒரு பூட்டு திறக்கணும், அந்த பூட்டை யார் திறக்க போறீங்களோ, ஒரு காம்பினேஷன் எண்களோட இதுல காம்பினேஷன்ஸ்ல அந்த பூட்டு இருக்கும். ஸோ அது யார் கரெக்டா திறக்க போறீங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாரு.
உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல 3 பேர் போய் மாங்குன்னு புக்கெல்லாம் படிச்சு, கணித புத்தகம்லாம் படிச்சு, என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் என்னென்னவோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹோம்வொர்க் பண்ணுவாங்க. ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவாரு, போயிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு வந்துருவாரு. அங்க போன உடனே அந்த பூட்டை காட்டுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பல புத்தகங்கள்லாம் வேற கையில வச்சுட்டு அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கிட்டு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த பூட்டை பார்த்த உடனே பயந்துருவாங்க. பயந்துட்டு இது என்னடா இது, இது எப்படி நம்ம சாவி இல்லாம திறக்கிறது அப்படின்னு எல்லாம் வந்து ரொம்ப பயந்துட்டு பின் வாங்குவாங்க. என்னால முடியல, நான் நினைச்ச மாதிரி இது இல்ல, வேற மாதிரி இருக்கு, இதுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு சாக்கு சொல்லுவாங்க. இந்த ஒண்ணுமே படிக்காம வந்தார் பாத்தீங்களா, அவர் என்ன பண்ணுவாருன்னா உற்று கவனிப்பாரு. உற்று கவனிக்கும் போது அவர் எல்லாம் டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் பார்க்கணும் இந்த பூட்டை. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க என்னன்றத தீர்வு சொல்லணும். ஸோ இப்போ இவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த பூட்டு வந்து முதல்ல பூட்டவே இல்லை, அதை அப்படியே திறந்தாலே திறந்துக்கும்னு சொல்வாரு. உடனே வந்து அதுதான் ஆக்சுவலா உண்மையான விடை. இது எப்படி வந்து சாத்தியமாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட மனசு வந்து சமநிலையில இருந்தது. அவர் வந்து உற்று கவனித்தாரு, அவ்வளவுதான். இந்த 2 வேலை தான் அவர் பண்ணாரு. ஸோ இது வந்து இந்த கதையில ரொம்ப ஆழமா நம்ம சிந்திக்காம செய்தியை மட்டும் நீங்க உள்வாங்கிக்குங்க. அதாவது ஒரு பிரச்சனைங்கிறத பத்தி நம்ம ரொம்ப என்ன பிரச்சனை அப்படிங்கிறதை கவனிக்காம அதற்கான அண்டர் கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி பண்ணும் பொழுதுதான் அது வந்து பிரச்சனை தீரவும் தீராது, அதை பண்ணவங்களுக்கும் பெரிய நேரமும் உடல் உழைப்பும் மன இதுவும் தான் வேஸ்ட் ஆஃப் ஒர்க். அதை தான் சொல்ல வரேன். இதை இவர் என்ன பண்ணாரு, நல்லா கவனிச்சாரு. நல்லா கவனிச்சா அதனோட பிரச்சனை என்னங்கிறது தெளிவா புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதற்கான தீர்வு வந்து ரொம்ப ஈஸியா வந்துருச்சு. அந்த மாதிரி பல நேரங்கள்ல நம்ம பிரச்சனை என்ன அப்படிங்கறத தெளிவாவே புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த குழந்தைகள் விஷயத்துல இது 100% வந்து உண்மைங்க. நம்ம குழந்தை வந்து எந்த லெவல்ல இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவியல் உண்மை. இன்னைக்கு வந்து இதை விவாதமாகவும் விதண்டாவாதமாகவும் பல விதங்கள்ல வந்து திரிக்கப்படுது. நான் உன்னை தயவு செஞ்சு சொல்றேன், இதை வந்து நீங்க ஒரு நல்ல எண்ணத்தோட நீங்க வந்து உள்வாங்கி யோசிங்க. ஒவ்வொரு குழந்தையும் முத்தான குழந்தைகள், மணியான குழந்தைகள். நாம் ஒவ்வொருத்தருமே வந்து உபயோகமான ஒரு மனிதர்கள் தான். எல்லாருமே வந்து மதிப்புக்குரியவர்கள் தான். ஆனா நம்ம எல்லாருமே வந்து ஒண்ணு போல கிடையாது. இதை சத்தியமா நம்ம எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ முயற்சியாவது பண்ணணும். ஏன்னா மன வருத்தம் இருக்கதான் இருக்கும். இப்ப எனக்கு கூட வந்து யாராவது ஒருத்தரை பத்தி நான் ரொம்ப பாராட்டிட்டு இருப்பேன் மனசுல. அப்போ ஏன் எனக்கு அவங்கள மாதிரி வர முடியாதா, எனக்கு தகுதி இல்லையா, எனக்கு என்ன இல்லை, நான் இந்த சமூகத்துல இருக்கேன், இந்த ஏழையா இருக்கேன், இந்த மாதிரி இருக்கேன், அந்த மாதிரி இருக்கேன்ற காரணத்துக்காகலாம் நான் அப்படி வராம போயிடணுமா அப்படின்னு எல்லாம் நான் கேள்விகள் கேட்கலாம். ஆனா அந்த கேள்விகள் வந்து நான் எப்போ கேட்கிறேன், எதற்காக கேட்கிறேன், எதை ஆதாரமாக வைத்து கேட்கிறேன், அதை எந்த அளவுக்கு என்னுடைய மனம் நம்புகிறது அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் தான் விடை. என்னுடைய மனம் மட்டும் அதை நம்பிக்கிட்டு அதற்கான செயலாக்கம் பண்ணக்கூடிய மன வலிமையும் உரமும் திறமும் இருந்ததுன்னா நிச்சயமாக யார் வேணா எப்படி வேணா ஆகிடலாம். அதுக்கு தான் வந்து இந்த ஃப்ரம் ரேக்ஸ் டு ரிச்சர் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏழ்மையிலேருந்து பெரிய பணக்காரர்களான பல பேரை வந்து எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. அந்த எடுத்துக்காட்டுகள்லாம் வந்து பல கோடியில ஒருத்தர் தான். ஒரு கோடிக்கு ஒருத்தர் வந்து அப்படி வெற்றியாளர்களாக ஆறாங்கன்னா அப்ப கிட்டத்தட்ட ஒரு 99,99,999 பேர் வந்து அந்த அளவுக்கு போகலைங்கிறது இன்னும் ஒரு செய்தி இல்லையா? சோ அதனால வியாபாரத்தனமாக்கப்படுகிற இந்த மாதிரியான வாக்கியங்களை மட்டுமே நம்பி அளவுக்கு அதிகமாக நம்மளுடைய இயல்புக்கு மாறான ஒரு குறிக்கோளையோ இலக்குகளையோ வைத்துக்கொண்டு அதனால நம்ம வந்து மட்டமாயிட்டோம் அப்படின்னு எல்லாம் வந்து மனசு துன்பப்பட்டு கவலைப்படாமல் யதார்த்தமாக வாழ்க்கையை ஒரு உண்மையோடும் ஒரு எளிமையோடும் நம்ம நேர்மையோடும் நம்ம அணுகும் பொழுது நிச்சயமாக நமக்கு இன்பம் அப்படிங்கிறது வந்து வந்தே ஆகுங்க. நேர்களே, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எனக்கு தோணுது உங்ககிட்ட பேசுறதுக்கு. நிறைய பேசலாம். நாளை மீண்டும் சந்திக்கலாம்.